சரியாயிடுச்சுல, ஏன் போய் அழுதுட்டு இருக்கீங்க? இருந்தாலும் உள்ள வச்சு அடைச்சிட்டாங்கல்ல. வெளியே எங்க போகவே இல்லைங்களா? 3 மாசமா எங்கேயும் போகலி. போறதுக்கு வழி எங்க இருக்குது போறதுக்கு? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணீங்கம்மா? சாப்பாட்டுக்கு பையன் இட்டுக்குள்ள நைட்டா குளியில வந்து குடுத்துட்டு போவோம் பிள்ளைங்க, ஏதாவது சாமானம் வேணா. நான் சொன்னதில் ஒரு கரெக்டாக செய்கிறேன். பானுமதிங்க பேரு, ஊர் கராயூருங்க. 3வது மாதம் ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு முள் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் எங்கள் பையன்கிட்ட ஓட்டாங்க. நாங்கள் போனோம், துரத்துனாங்க, வந்துட்டோம். எங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணோம், கரூர்லேருந்து வந்தாப்படி. பையனையும் துரத்துனாங்க, ஓடிட்டாப்படி. அப்புறம் போய் பெட்டிஷன் கொடுத்தாப்படி, எல்லா பக்கம் பெட்டிஷன் கொடுத்தாப்படி. ஒரு அதிகாரியோட ஏன்னு கேட்கல. மறுபடியும் ஓட்டு போடலான்னு வந்தோம். ஓட்டு போட எங்களை விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் பையனுக்கு ஃபோன் பண்ணால் ஓட்டு போட்ட அதிகாரிக்கு ஃபோன் பண்ண அப்படி. அங்கே அதிகாரியெல்லாம் ஏன்னு கேட்கல. அப்புறம் மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போனோம். அப்படி ஹைகோர்ட்டில் போய் ஹைகோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டு எங்கள் பக்கம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. மறுபடியும் எடுக்கல. அப்புறம் எல்லா அதிகாரிக்கும் பண்ண அப்படி. மறுபடியும் இங்கே கரூர் கோர்ட்டில் போட்டா அப்படி. கரூர் கோர்ட்டில் போட்டு எங்கள் சார்பாகவே தீர்ப்பாயிருச்சு. அதுக்கு ஒரு அதிகாரியோட ஏன்னு கேட்கல. அப்புறம் இப்போ மறுபடியும் இப்போ ஒரு கோர்ட்டில் பண்ணி போட்டா அப்படி. போட்டதுக்கு முற்பாடு தான் இப்போ இது பண்ணியிருக்காங்க. என்னதான் பிரச்சனைங்கம்மா? பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. எங்களுக்கு 50 சென்ட் நிலம் மேக்க விட சொல்றாங்க. யாருங்க விட சொல்றது? யாருங்க? மூர்த்திங்கிறவங்க தலைவர் தான் விட சொல்றாரு. பஞ்சாயத்து தலைவர் தாங்க இத்தனைக்கு காரணம். பஞ்சாயத்து தலைவர் சொந்தக்காரனால தாங்க எங்களை மிரட்டியே ரோட்ல எழுதி வாங்கிடுவோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது பஞ்சாயத்து ரோட்டா அவங்க மறைச்சிட்டாங்களா? அதாங்க அந்த ரோட்டை நாங்க எங்களுக்கு வேலியில முள்ளெல்லாம் வெட்டி ரோடு போட பார்த்தாங்க. நாங்க விடமாடின்னு சொன்னதுனால இந்த ரோட்டை நீங்க வீட்டுக்கு போவாத அடைச்சிருவோம் அப்படின்னு அடைச்சிட்டாங்க. இப்ப எத்தனை மாசமா இந்த மாதிரி அடைச்சிருக்காங்க? நீங்க 3 மாசங்க. 3ஆம் தேதி ஏப்ரல் 3ஆம் தேதி அடைச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன தேதிங்க? 4 மாசம் ஆயிடுச்சு. நாளைக்கு நாங்க எங்கேயும் வெளியில போகல. பாருங்க, எங்காச்சும் வெளியே இருக்குதான்னு பாருங்க. எங்காலும் வீட்டுக்கு வெளியே இருக்குதான்னு பாருங்க, சுத்தி பாருங்க. அந்த பாவம் டீச்சர் எல்லாம் குழந்தைய கூட்டிக்கிட்டு இந்த முள்ளுக்குள்ள தாங்க போறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? நாங்க வயசானவங்க உள்ளுக்குள்ள போக முடியுமா? இப்ப ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க. அவருக்கு மாசம் ஒருக்க செக்கப் இருக்குது. போகணும். இப்போ 3 மாசமா போகல. ஹார்ட் பிரச்சனை இருக்குது. எனக்கு வைத்தியம் பண்ணணும். எப்படி நாங்க போறது வெளியே? ஏன் இவ்வளவு நாளா அதிகாரிகளா ஏன் கண்டுக்கல? பஞ்சாயத்து தலைவர் யாருக்குமா? என்ன பிரச்சனை? வசந்தி சுரேஷுங்க. இது பாத்துருக்கணும்ல. பஞ்சாயத்து ரோட்ல முள்ளு போட்டதை நாங்க போய் சொன்னோம்ல, வந்து எடுத்துக்கலாம்ல. அவங்க ஏதாவது கட்சியில இருக்கனால உங்களை மிரட்டுறாங்க. என்ன கட்சியில இருக்காங்க? டிஎம்கே தாங்க. எந்த இடம் கேக்குறாங்கம்மா? முள்ளுக்காட்டுக்குள்ளங்க மேக்க. அது யாரு இடம்? இடம் எங்களுதுங்க. 50 சென்ட் எழுதி கேக்குறாங்க. எதுக்காக கேக்குறாங்க? ரோடு போடணும். அவங்களுக்கு சொந்த நிலம் அங்க இருக்குதுங்க. அதுக்கு குறுக்கு வழியா போறதுக்கு ரோடு இருக்குது. இந்த வழியா குறுக்கு போறதுக்கு பக்கமா போறதுக்கோசரம் எழுதி கேக்குறாங்க. அத நீங்க தரமாட்டேன்னு சொன்னதுனால இது அது தரலினா நாங்க அடைச்சு விடுவோம். அடைச்சு விடுவோம். பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு.